Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. Today breakfast dosai, கிச்சடி, சேமியா கிச்சடி, சாம்பார், சட்னி இல்லையா? சட்னி. இன்னைக்கு ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய அவுட் சைட். நல்லா க்ரீனிஷாக இருக்குது, செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, இது ஃபன் மால், கோயம்புத்தூர் ஃபன் மாலுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஃபன் மால். என்ன இருக்கும் ஃபன் மாலில்? என்ன பாப்பா ஒன்றும் இருக்காதுங்க, அது போதும். அப்பாட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கு. மேக்ஸ் இருக்கான். பார்பிக்யூ நேஷன்லாம் இருக்குதா 3rd ஃப்ளோரில்? நீ திருச்சிக்கு போய் இது பார்க்கிங்கா? அந்த பார்க்கிங் ஃபன் மாலோட பார்க்கிங் 30 ரூபா. பார்க்கிங்க்கு 30 ரூபா. ஃபன் மால். ஸ்டைல் யூனியன் ஒரு கடை இருக்குது. பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கலாம். ஷாப்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குதுல்ல, எல்லாமே ஃபேஷனபுளாக இருக்குது. நிறைய குர்த்திஸ் சூப்பராக இருந்தது. நல்லா யூனிக் டிசைனாக இருக்குது இல்லை, நைஸ் டிசைன்ஸ். பாய்ஸ்லாம் அங்கே மென்ஸ் செக்ஷன் அங்கே இருக்குது. பாரு, உனக்கு பிடிச்சிருந்துன்னா பாரு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குர்த்திஸ் இருக்குது. இதெல்லாம் நைட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைட்டிஸ். அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. குர்த்திஸ்லாம் நல்லா இருக்குல்ல. குர்த்திஸ், ஸ்கர்ட்டு அண்ட் இது டாப்ஸ், கிராப் டாப்ஸ் எல்லாமே. டாப்ஸ் எடுத்தேன், நைஸ், நல்லா இருக்கு. நைஸ் கலர்ஸ். மென்ஸ் செக்ஷன். சக்தி எது பார்க்குறியா? எவ்ரிதிங் மென்ஸ் செக்ஷன். நான் எடுக்கல, ஜஸ்ட்டு மென்ஸ் செக்ஷன் பார்க்குறேன் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே மென்ஸ் செக்ஷன்ஸ். கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் ஜென்ஸ். இந்த ட்ரெஸ் செக்ஷன் நல்லாயிருக்கு, கலர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நைஸ் கலர்ஸ். இங்கே தான் இந்த ட்ரெஸ் எடுத்தோம். ஜஸ்ட் அப்படியே வியர் பண்ணி பார்த்தா அப்படியே பையன் நல்லா இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டோம். ஓகே, ஜென்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாயிருக்கு. ஜென்ஸு டிசைன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, வாங்க. டைம் இல்லை, அதனால் நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். என்ன பாப்பா பார்க்குறேன்? அப்படியே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம்.
என் பையனுக்கு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லா இருக்கா சொல்லுங்கள் அந்த ட்ரெஸ் பேண்ட்டு. நல்லா இருக்குல்ல? மம்மி யூஸ் பண்ணுறத ஹேண்ட் இருக்கான்னு பார்க்கணும். போங்க போங்க. நான் ஒவ்வொரு தடவை வந்தேன். எப்போ எப்போ வந்த? ரிலீஸ் ஆ இது வந்து 2 மணி நேரம் அப்படியா? சீக்கிரம் சாப்பிடுயா, டைம் ஆகும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். என் பையன் வந்து ஹைதராபாத்துக்கு போகிறாரு. அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இங்கே இருக்குது இல்லை? ஜென்னி ரெசிடென்ஸு, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து என்னங்க இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போட்டுருக்காங்களாம். ஃபர்னிச்சர் சார் போய் பார்த்துட்டு வருவோமா? ஒன்று ட்ராப் பண்ணிட்டு தானே போவோம். விமான நிலையம் ஏர்போர்ட் என்னங்க ரைட் சைடில் கட்டுது ஒரு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் அவ்வளோதான். அப்படியே ஒரு யூடியூன் அடிச்சு இவர் அப்பா கிட்ட போய் இதுதான் ஏர்போர்ட் போகிறது. ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இது சின்ன ஏர்போர்ட் தானே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, லைக் தட் திருச்சி ஏர்போர்ட் மாதிரி. எப்படி என்ன பார்க்குறது நான் இருக்கே ப்ரோ. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. இதெல்லாம் ஓகே பாய், ஹாப்பி ஜர்னி. ரைடா கால் பண்ணுங்க அப்பா. ஓகே, ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்க. இதுதான் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட். 3 மாதம் ஆகுது. ஜனவரி என் பையனை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு ஹைதராபாத்துக்கு. ஏர்போர்ட் இல்லைன்னா சென்னை வரைக்கும் பஸ்ஸில் வரணும். விக்கி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. பையன் ஹைதராபாத் போகிறாப்புல, நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு வரோம். நாங்கள் ஆமாம் 4 மணிக்கு ஃப்ளைட் அவருக்கு. ஆமாம் ஒரு 10 நாள் இருந்தாப்புல கூட. 30 ரூபா. எஸ், இங்கே வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு 30 ரூபா. அப்புறம் 70 ரூபா. நாங்கள் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு பார்த்தோம். உள்ளே போகிறதுக்கெலாம் வழி இல்லை. உள்ள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆமாம், சென்ட் ஆஃப் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளெலாம் போக முடியல. வெளியே சென்ட் ஆஃப். ஆமாம், வெளியிலேருந்து சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு